இன்றைக்கி நம்ம சர்க்கரை இல்லாத கோவாவும் சர்க்கரை போட்ட கோவாவும் வீட்டிலேயே தயாரிக்கலாமா? முதல்ல ஒரு அடிகனமான வானிலையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு ஃபுல் ஃபேட் மில்க் போட்டிருக்கேன். இந்த மில்க்கு நல்ல பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வரைச்சே கண்டினியூஸாக நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். நல்லா அது பொங்கி வரைச்சே நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் கலரி விட்டுட்டு. அட் த சேம் டைம் அந்த பொங்கினது அப்படியே அடங்கரைச்சே நம்ம அடுப்பை சிம்மில் வைக்கணும். அந்த பொங்கரைச்சி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் திருப்பி சிம்மில் வச்சு அது அடங்குற வரைக்கும் இப்படியே மாற்றி மாற்றி நம்ம ஃப்ளேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி கைவிடாமல் கலரினோன்னாக்கா நம்மளுக்கு நல்ல அந்த பால் இப்படி திரண்டு கோவாவாக வந்துடும். இதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பலவிதமான டிஷ்ஷஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கே ஸ்வீட் அண்ட் கோவா தயாரிக்கிறதுனாக்கா இந்த மாதிரி நல்ல அந்த ஃப்ளேம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிவிட்டு கைவிடாமல் கலரி பால் நல்ல இந்த மாதிரி கெட்டியாக திரண்டு வரைச்சே சர்க்கரையை பொடி ஃபார்மில் சேர்க்கலாம். இது நல்ல பொடிச்சதான சர்க்கரை சேர்த்து திருப்பியும் கைவிடாமல் இப்போ அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சு நல்ல அந்த சர்க்கரை அந்த பாலோட கலக்கிற வரைக்கும் நல்ல கெட்டியாக கலரி அந்த துளி கூட அடிப்பிடிக்கலை அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. சைடில் இருக்கிறதெல்லாமும் நல்ல சுரண்டி எடுத்து நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி பலவிதமான டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.